பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் படையெடுத்த மக்களால் முக்கிய சாலைகள், சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயம்பேட்டில் இருந்து வெளியூர் கிளம்பிய பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களால் மதுரவாயலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம் பைபாஸ் சாலை மட்டுமின்றி பெங்களூரு நெடுஞ்சாலையில் வானகரம் வரை வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றன. பேருந்துகள், சொந்த வாகனங்களில் மக்கள் வெளியூர்களுக்கு கிளம்பிய நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். ரயில் நிலையம் செல்வோர் மற்றும் பேருந்துகளுக்காக சாலையோரம் காத்திருந்தவர்களால் மேலும் நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மிதமான வேகத்தில் சென்றன. தாம்பரத்தை தாண்டி வாகனங்கள் செல்ல செல்ல போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்து காணப்பட்டது. சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் நள்ளிரவு வரை நீடித்த போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. வாகன ஓட்டிகளும் பயணிகளும் தவிப்பிற்கு ஆளாகினர். காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு மேம்பாலம் பகுதியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி, திண்டிவனம், புதுச்சேரி, சேலம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை ஊர்ந்து சென்றன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டன. போலீசார் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நெரிசலை குறைக்க சில சமயங்களில் வாகனங்கள் கட்டணமின்றி விரைந்து செல்லவும் அனுமதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.